ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி சென்னைக்கு வந்தாரு. பல திட்டங்களை துவக்கி வச்சார். இந்த விழால நடந்ததை நம்ம சுருக்கமா இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம எல் முருகன் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம். தமிழ்நாடு விவசாயிகள் 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சார். பெரிய தொலையா போச்சு. டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்ட வச்சிட்டியாடா? போடா. ஐயன் என்ன நானா? எடுத்து போடா. போடா. सर प्राइम मिनिस्टर सर, your vision is सबका साथ, सबका विकास, सबका विश्वास and सबका प्रयास. आपका सबका प्रयास हम ईपीको 300 and सबका प्रयास, आपका सबका प्रयास हम நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. Today you are here sir. Sir, I want to quote one thing sir. In Thiruvalluvar, the great saint said that sir, that is அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே கீழே காட்சி பலகையை வச்சுருப்பாங்க. அதில் ஏதோ பிரச்சனை போல் அந்த திருக்குறளை காமிக்கலை. அதனால தான் இப்படி தடுமாறுறாரு. பாருங்க, ஒரு திருக்குறளை கூட மனப்பாடம் பண்ணாமல் வந்திருக்காரு. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். that is அப்பா யோசிக்கிறான்ப்பா. சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்லுதல் யாருக்கும் எளிய. அரியலூர், பெரம்பலூர், அறியவாம் சொல்லியவனம் செயல். போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அடுத்ததா ஸ்டாலின் வராரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஐயோ, நம்ம மைண்ட் வேற அங்க போதே. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமுழு புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே. சரி என்ன சொல்றாருன்னு கேட்போம். மேலும் சில முக்கியமான கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமுதாய மக்களின் முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் கச்சத்தீவினை மீட்டெடுத்து தமிழக மக்களுடைய மீனவ மக்களுடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் அவர்களின் உரிமையை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க இது தகுந்த தருணம் என்பதை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரும்? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். இவங்களே கொடுத்துருவாங்களாம், திருப்பி இவங்களே மீட்பாங்களாம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. சரி, இவர் பேசுறது இப்ப நம்ம மொழிபெயர்க்கலாம். இது சாதாரண மொழிபெயர்ப்பு இல்ல. இவர் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாரோ, இவர் என்ன செய்ய போறாரோ அதெல்லாம் சேர்த்து தான் இதுல மொழிபெயர்ப்புல வரும். ஆரம்பிப்போமா? வாங்க. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு போடுதணும். கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ R.N. ரவி, Chief Minister of Tamil Nadu, Shri M.K. Stalin, sisters and brothers of Tamil Nadu, வணக்கம். தமிழ்நாட்டின் ஃப்ரீ மேசனான கவர்னரே, பரசுராம சகுனியான முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்களே, மற்றும் அனைத்து ஆட்டு மந்தைகளே, வணக்கம். This is land and this land is special. The people, culture and language of this state are outstanding. இந்த தமிழ் மண் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. தமிழ் மக்கள்
அவர்களின் கலாச்சாரம், அவர்களின் மொழி, இவற்றை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. The great Bhartiyar expressed it beautifully when he said, Sentamil ennam pothinile, imba tenamantu paaytu kaadinile. பாரதியார் சொல்லியிருக்காரு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே தமிழ் பேச தெரியாதவங்களாம் தமிழ் பேசினா இன்பத்தேன் வந்து பாயும் காதினிலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்பா தேனமந்து பாய்து காதினிலே. திரு எல் முருகன் walk the red carpet in traditional Tamil attire. It made Tamils all over the world very proud. பாஜகவை சேர்ந்த எல் முருகனை நாங்க ரெட் கார்பெட்ல நடக்க வச்சோம். இவரெல்லாம் அதுல நடக்க தகுதியானவரா? இருந்தும் நாங்க ஏன் நடக்க வச்சோம்? வேற எதுக்கு? தமிழ்நாட்டுல நாங்க கால் பதிக்கத்தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? Glorious chapter of Tamil Nadu's development journey. Projects worth over 31,000 crore rupees are either inaugurated or the foundation stones are being laid. We just saw the details of this project, but I do not want to make a few points. தமிழ்நாட்டுக்கு 31,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம். இதெல்லாம் நேரடியா மக்களுக்கெல்லாம் வராது. இதை வச்சு நாங்க ரோடு போடுவோம்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் ஆட்டையை போடுவோம், பாலம் கட்டுவோம்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் ஆட்டையை போடுவோம், ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துவோம்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் ஆட்டையை போடுவோம். ஏய் உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைலா சொன்னேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். மருந்தா? It is our vision to take high-speed internet to every village. Imagine the transformative potential of this. அதிவேக இணையவழி சேவையான 5G நெட்வொர்க்கை நாங்கள் அனைத்து கிராமங்களிலும் செயல்படுத்துவோம். இதனால் அனைத்து விதமான மக்களும் பாதிக்கப்படுவர். அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. 75 years ago, we began our journey as an independent nation. It is our duty to fulfill them, and I am confident we will rise to the occasion and do that. Together, we will make India stronger and more prosperous. Vanakkam. நண்பர்களே, கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நாங்க ஏமாத்திட்டு இருக்கோம். இனிமேலும் நாங்க ஏமாத்த போறோம். அதுக்கு நீங்க தான் உடந்தையா இருக்கணும். வணக்கம். டேய், 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த, செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. This is what we call Dravidian model. திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு பார்த்துடலாமா? ஓஹோ, நம்ம ஊரே செம ஜோரு, சுத்தி பாரு சுத்தம் பாரு, இது நம்ம சென்னை தாயா. தூய்மையான வீதினா குப்பை வண்டினாலதான், வண்டிக்குள்ள குப்பைய பிரிச்சு போடனா. சுத்தமான ஊருனா நம்ம சென்னை தாங்கனா. வீட்டை போல நாட்டையாக்க ஒன்றாய் சேர்வோம்பா. பாராட்டாம எல்லாரும் சுத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க, என்ன விஷயம்? ஓ, 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? 2 ஓ 3. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓஹோ, உங்க பருப்பு வேகாது, இது சத்திய யுகந்தாயா. ஓஹோ, உங்க ஆட்டம் முடிய போகுது, டாட்டா பாய் பாய் தாயா.